அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க இடையிலான போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்படுமா இல்லையா என்பதுதான் தற்போதுள்ள மிகப்பெரிய கேள்வி. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் குவைத் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் மேலும் நிலைமையை சிக்கலாக மாற்றியிருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதம் குவைத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலின் பின்னணி என்ன, குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்தும், அமெரிக்காவின் பல தளங்களை ஒரே நாளில் இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய பிந்தைய மிக முக்கியமான அதிரவைக்கும் தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அமெரிக்கா திடீரென பந்தர் அப்பாஸ் துறைமுகம் மீது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு தாக்குதலை நடத்தினார்கள். விமான தாக்குதல், ஈரானுடைய கடற்படை, ஈரானுடைய அதிவேக தாக்குதல் படகுகள். இந்த தாக்குதல் நடைபெற்ற உடனேயே நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நீர்த்து போக செய்யக்கூடிய, மீண்டும் வளைகுடாவில் ஒரு போரை ஏற்படுத்தக்கூடிய அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மிகப்பெரிய சிக்கலை அடுத்து வரும் நாட்களில் மத்திய கிழக்கில் ஏற்படுத்த போகின்றது. ஈரான் நிச்சயமாக இதற்குரிய பதிலடியை கொடுப்பார்கள் என்பதை பல காணொளிகளில் பேசியிருந்தோம். இந்த சூழ்நிலையில்தான் இந்த தாக்குதல்களின் பின்னர் அடுத்தடுத்து 2-3 தாக்குதல்களை அமெரிக்கா ஈரான் மீது நடத்தியிருந்தார்கள். விமானப்படை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல் என்பவற்றுக்கு அப்பால் நேற்று முன்தினம் ஈரானினுடைய ஒரு பிரமாண்ட எண்ணெய் டேங்கர் கப்பல் எண்ணெயை ஏற்றி கொண்டு சென்ற போது அதை இடைமறித்து தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். இவையெல்லாம் ஈரானுக்கு கோபத்தை ஏற்படுத்த இன்றைய தினம் குவைத்திலும் மேலும் பல அமெரிக்க நிலைகள் மீதும் மிக கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கின்றார்கள். ஈரான் தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள் என்ன, எவ்வாறான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அமெரிக்காவினுடைய நிலைகள், அமெரிக்க விமானப்படை தளங்கள், அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்குவது ஈரான் வழக்கமாக ஒரு தாக்கக்கூடிய நடவடிக்கை. அது இராணுவ இலக்குகளாகவுமே காணப்படுகின்றன. ஆனால் இம்முறை குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதல் ஒட்டுமொத்த குவைத்தையும் நடுங்க வைத்திருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்க தளங்கள் அங்கங்கு இருக்கின்றன. அவற்றை இலக்கு வைத்து குவைத்தில், அரபு எமிரேட்ஸில், சவுதியில், கத்தாரில் என மத்திய கிழக்கில் எங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கின்றதோ அத்தனை இடங்களின் மீதும் ஈரான் கடந்த போரின் போது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அதனால் ஈரானால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க தளங்களின் மீதும் தாக்குதல் நடத்த முடியும் என்பதும் நிரூபிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளம் மீது நேற்று முன்தினமும் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அந்த தாக்குதலுக்கு மிக முக்கியமான காரணம், கடந்த 4 தினங்களுக்கு முன்பாக பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தின் மீதும் ஈரானுடைய தகவல் தொடர்பு கோபுரங்கள் மீதும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலின் பின்னணியில் குவைத்தில் இருந்தே அமெரிக்காவின் போர் விமானங்கள் புறப்பட்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை ஈரான் உறுதியாக தெரிவித்திருந்தார்கள். எங்களுடைய நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம் பயன்படுத்தப்பட்டது. அந்த விமானப்படை தளத்திலிருந்தே விமானங்கள் புறப்பட்டு வந்து ஈரானின் முக்கிய இலக்குகள், இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இதற்கு குவைத் வருத்தப்பட வைப்போம் என்றொரு செய்தியை நேற்று முன்தினம் IRGC தெளிவாக வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று நேற்றைய தினமும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏனால் இன்றைய தினம் திடீரென பல ஆளில்லா ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தை தாக்கி பல முனையங்களில் கட்டடங்கள், குடியிருப்பு, விமானத்துறை அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய விடுதிகள், விமான நிலையத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் பங்காற்றக்கூடிய கட்டிடங்கள் என பல கட்டடங்களை மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்திவிட்டது. ஒரு சில காணொலிகள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலை பார்த்தால் தெரியும். சில கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிந்தே போயின. அந்த அளவுக்கு ஒரு மிக கடுமையான தாக்குதல்கள். அங்கே அமெரிக்காவின் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள், குவைத்தினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருந்தும் எவற்றினாலும் இடைமறிக்க முடியவில்லை. ஆளில்லா ட்ரோன்கள் மிக வேகமாக வந்து தாக்குகின்றன. குவைத்தினுடைய டெர்மினல் முனையத்தில் 11வது முனையம் மிக கடுமையான சேதம், 7வது முனையம் மிக கடுமையான சேதம், குவைத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுடைய கட்டிடம் சேதம், பல கட்டிடங்கள் தீயில் கருகியிருக்கின்றன. குவைத் இந்த எதிர்பாராத தாக்குதலால் நிலை குலைந்து விட்டார்கள். உடனடியாக விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. குவைத்தில் இருந்து வேணை நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. குவைத்தை நோக்கி வரக்கூடிய விமானங்களும் அவசர அவசரமாக திருப்பி ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி விடப்பட்டன. துரதிருஷ்டவசமாக இந்த தாக்குதலில்
ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அவர் தொழில் நிமித்தமாக இந்தியாவிலிருந்து குவைத்துக்கு வந்து பணியாற்றிய நபர் என்றும் அவர் இந்த தாக்குதலில் ட்ரோன் தாக்குதல் காரணமாக விமான நிலையத்தில் இருந்தபோது கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு துயரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது. 64 பேர் இதில் காயமடைந்திருக்கின்றார்கள். இதில் 10 பேர் மிக மோசமான காயங்களுக்குள்ளாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் குவைத்தினுடைய சுகாதார அமைச்சகம் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இதுவரை இல்லாத அளவில் குவைத்தினுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சர்வதேச விமான நிலையம் மிகப்பெரிய அளவில் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் சேதம் அடைந்திருக்கின்றது என்பதை வீடியோ பதிவுகளூடாக வெளியிட்டு குவைத் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதல், குவைத்தினுடைய இறையாண்மையை மீறிய செயற்பாடு என்று அவர்கள் கூறியிருப்பதுடன் உடனடியாக பதற்றமடைந்த விமான பயணங்களுக்காக வந்தவர்கள் சிதறி ஓடியிருக்கின்றார்கள். அவசரமாக வாகனங்களில் வேறு பகுதிகளுக்கு மாற்றப்பட்டார்கள். விமானங்கள் நிறுத்தப்பட்டன. ஏறக்குறைய ஒரு சில மணி நேரங்களுக்கு குவைத் விமான நிலையமே ஒரு அல்லோலகல்லோலப்படும் நிலைக்கு மாற்றம் பெற்றது. அதையடுத்து குவைத்தினுடைய அரசு உடனடியாக அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கின்றார்கள். குவைத் சிவில் விமான போக்குவரத்து வாரியம் உடனடியாக யாரும் விமான நிலையத்திற்கு வர வேண்டாம் என்ற அறிவிப்பை விடுக்கின்றார்கள். குவைத் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக இந்த செய்தி ஒட்டுமொத்த குவைத் நாட்டுக்குள்ளும் பரவி முழு நாடுமே ஒரு மிகப்பெரிய அச்ச நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். ஏனெனில் இராணுவ இலக்குகளை அடிக்கும் பொழுது அது அமெரிக்க இராணுவ இலக்குகள், அவற்றின் மீது தாக்குதல் நடைபெறுகின்றது என்று சாதாரணமாக இருந்து விடுவார்கள். ஆனால் சர்வதேச விமான நிலையமே தாக்கப்பட்டுள்ளது என்று தெரிந்தவுடன் குவைத் முழுவதும் ஒரு பதற்றமான ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலை காணப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. குவைத் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாக குவைத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருப்பதுடன் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களையும் மீறியோர் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்றும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பிற வளைகுடா நாடுகளும் குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். பஹ்ரைன், குவைத் மற்றும் போன்ற நாடுகளும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஐநா சபை உடனடியாக இது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் என்று குவைத் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். ஐநா சபை இருந்திருந்தால் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய போது ஈரானின் உச்ச தலைவர்களையும் விஞ்ஞானிகளையும் அணு பொறியியலாளர்களையும் அணு விஞ்ஞானிகளையும் படுகொலை செய்தபோது, மினாப் நகரில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொடூரமாக படுகொலை செய்தபோது, காசாவில் மருத்துவமனைகளை இடித்து அளிக்கும் போது, லெபனானில் குண்டுவீச்சில் ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்யும் போதெல்லாம் விசாரணை செய்யாத ஐநா, வந்து தட்டி கேட்காத ஐநா, குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குவைத்துக்காக வந்து விசாரணை செய்ய போகின்றது என்று இவர்கள் அவசரமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு கோரிக்கை விடுகின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது. ஆனால் ஈரான் குவைத் மீது நடத்தப்பட்ட விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து பல கருத்துக்கள், விமர்சனங்கள் அனைவருக்கும் இருக்கலாம். எது எவ்வாறு இருப்பினும் ஒரு சிவிலியன் கட்டமைப்புகள் தாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் அது குவைத்தினுடைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமான நிலையம். ஆனால் இருந்த போதிலும் இந்த ஈரானுடன் ஒரு பக்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு சமாதான ஒப்பந்தத்துக்கு மிக கிட்டியதாக வந்துவிட்டோம் என கூறிக்கொண்டு ஈரான் மீது நடத்திய தாக்குதல் ஒரு முதுகில் குத்தும் செயற்பாடு. இது ஈரானை மிகப்பெரிய கோபத்துக்கு உட்படுத்தியது என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நேற்று முன்தினம் குறிப்பிட்டார், எங்களுடைய ஒரு கையை பற்றி கொண்டு மறு கையால் முதுகில் குத்தும் செயற்பாடு மிகப்பெரிய துரோகத்தை ஈரான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. அப்படியான ஒரு தாக்குதல் இந்த சமாதான காலத்தில் ஈரான் மீது நடத்தப்படுகின்றது. அந்த தாக்குதலை நடத்திய விமானங்கள் குவைத்தில் இருந்து புறப்பட்டு தாக்குதல் நடத்தியதையும் IRGC உறுதிப்படுத்துகின்றார்கள். இந்த பின்னணியில் தான் குவைத்தை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு தாக்குதல், குவைத்தினுடைய விமான சேவையை முடக்கக்கூடிய ஒரு தாக்குதல், குவைத்தில் ஒரு அவசர கால நிலை ஏறக்குறைய பிறப்பிக்கக்கூடிய தாக்குதல் என்று ஒட்டுமொத்த குவைத்தையும் இன்று ஈரானிய தாக்குதல் முடக்கி வைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். குவைத் விமான நிலையம் மட்டுமல்ல, குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளம், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 4வது கட்டளை தலைமையகம், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 8வது கட்டளை தலைமையகம் போன்ற பல்வேறுபட்ட இடங்களின் மீதும் இன்றைய தினம் ஈரான் சரமாரியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். பஹ்ரைனை நோக்கி வந்த ஏவுகணைகளை அமெரிக்க மற்றும் பஹ்ரைன் படைகள் வானிலையை இடைமறித்து அழைத்து விட்டதாக குறிப்பிட்டாலும் பஹ்ரைன் அமெரிக்க விமானப்படை தளத்திலும் ஏதாவது சேதங்கள்
ஏற்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பது குறித்து இன்னமும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளிவரவில்லை. அது மட்டுமல்ல, எங்களுடைய பொறுமையை சோதித்து என் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு முழுவதையும் நாங்கள் மிகப்பெரிய பதிலடி தாக்குதலுக்குள்ளாக்குவோம். அதேபோல் தங்களுடைய நிலம், வான்பரப்பு, கடல் பரப்பு, நீர்ப்பரப்பு எதை வேண்டுமானாலும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் எங்கள் தாக்குதல் வீச்சிலிருந்து தப்ப முடியாது. பிராந்தியத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கைக்கு பதிலடியாகத்தான் குவைத், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றோம். மேலும் அவர்களின் தாக்குதல் தொடர்பாக இருந்தால் நிலைமை நினைத்து பார்க்க முடியாத பேரழிவை ஏற்படுத்தும் என ஐஆர்ஜிசியினுடைய தளபதி இன்று நேரடியாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். எனவே ஈரான், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், ஈரான் சொல்பவர்கள் கிடையாது, சொன்னதை செய்வார்கள். மீண்டும் மீண்டும் அமெரிக்கா ஈரானை சீண்டி பார்க்கக்கூடிய, கோபமூட்டக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு தங்கள் தாக்குதல்களை ஏற்றுக்கொண்டு ஈரான் கைகட்டி வாய்ப்பத்தி ஏனைய அரபு நாடுகளைப் போல இருந்து விடுவார்கள் என்று கணக்கு போட்டார்கள். ஆனால் ஈரான் எதற்கும் தயார் நிலையில் இருந்திருக்கின்றார்கள். உடனடியாக ஒரு பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். பல அமெரிக்க படைத்தளங்கள் சேதமடைந்த செய்திகளும் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களினால் ஈரானிய ட்ரோன்கள் இவற்றையும் இடை மறைக்க முடியவில்லை என்ற செய்தியும் அமெரிக்க வான் பாதுகாப்பு மத்திய கிழக்கு நாடுகளில் இவ்வளவு பலவீனமாக மாறிவிட்டது என்பதையும் துல்லியமாக காட்டி நிற்கின்றது. எனவே குவைத் விமான நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதல், இது தொடர்பிலான உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற தாக்குதல்கள் மாறி மாறி நடக்குமாயின் மீண்டும் ஒரு போர், அமைதியற்ற சூழல், பதற்றமான நிலைக்கு உலகம் சென்றுவிடும் என்பதுதான் கவலை தரக்கூடிய விடயம். இந்த காலிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளையும் தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.